நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதுதான் நடந்தது, நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு புரிய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 விஷயம் நடக்கும். ஒன்னு, அவங்க நீங்க சொல்றத நம்பாம இருப்பாங்க. ரெண்டாவது, உங்களை டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மூணாவது, நீங்க ஏதோ ஒண்ணு சொல்வீங்க, அவங்க மைண்ட்ல வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க இததான் சொன்னீங்கன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏன் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, நீங்க ஏன் என்ன தப்பா சொல்லிட்டீங்கன்னு உங்க பேர்ல ஒரு கோபம் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வரும். சோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, வேர்ட்ஸ கட் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு நீங்க காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா அவங்க பாத்துட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் வராது, எந்த கொஸ்டினும் வராது. டைரக்டா நீங்க நினைக்கிறது அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆயிடும். டைரக்டா அவங்களோட எமோஷனல் பிரெயினுக்கு அது புரிஞ்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம Law 37 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். நான் இப்படிப்பட்டவன், நான் நல்லவன் தான் அப்படின்னு நீங்க மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆல்ரெடி பவர்லெஸ்ஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் இமேஜ், ஒரு ஸ்ட்ராங் சிம்பிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்காக பேசும். நீங்க போயிட்டு யாருக்கிட்டையும் நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. சரவணகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பயங்கர ரிச், ஆனா பயங்கர சிம்பிளா இருப்பாரு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இவரு ரொம்ப சிம்பிளா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. இப்ப மத்தவங்க எல்லாரும் இவர் என்ன நினைப்பாங்க, இவரு ரொம்ப ரிச் நினைப்பாங்களா, இல்ல இவரு ஒரு ஆவரேஜான பர்சன், சாதாரணமான ஒரு ஆளு நினைப்பாங்களா? கண்டிப்பா சாதாரணமான ஆளுன்னு நினைப்பாங்க. இதே அவர் ஒரு ஃபெராரி கார்ல போயிட்டு ஒரு பயங்கரமான கோட்டு சூட்டோட அங்க இருந்து இறங்கி கையில ரோலெக்ஸ் வாட்சோட அங்க நடந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் பணக்காரன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் இவர் யாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. மக்கள் பாக்குற அந்த இமேஜ் அது ஒன்னே போதும், இவர் யாருன்னு மத்தவங்களுக்கு புரிஞ்சிடும். சிம்பிள்ஸ்னால ஒரு புரட்சியே நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? ஆமாங்க, இது நடந்தது. 1648ல பிரெஞ்சு அரசருக்கு அகைன்ஸ்டா ஒரு புரட்சி நடக்குது. அந்த அரசரோட லாயலான மக்கள் எல்லாரும் யாரெல்லாம் இந்த புரட்சி பண்றாங்களோ அவங்கள உண்டிகோல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு வைக்கிறாங்க. அதாவது அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு பேரு வைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர், உண்டிகோல் நல்லா இருக்கே, இந்த புரட்சிக்கான பேரு உண்டிகோல், நம்ம எல்லாரும் உண்டிகோல் புரட்சியில பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாரு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல யாரெல்லாம் அந்த புரட்சியில கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு கேப், அந்த கேப்ல சென்டர்ல உண்டிகோலோட இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ், உண்டிகோலோட இமேஜ் என்ன பண்ணுச்சுன்னா, மத்த எல்லாரையும், புரட்சி பண்றவங்க எல்லாரையும் யுனைட் பண்ணுச்சு, ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு, பவர் கொடுத்துச்சு. இது மூலமா அந்த பிரெஞ்சு அரசருக்கு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. சோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சிம்பிள், ஒரு இமேஜ் மூலமா புரட்சியை உருவாக்க முடியும். சப்போஸ் அந்த இடத்துல அந்த உண்டிகோல் அப்படிங்கிற ஒரு பேரோ ஒரு இமேஜோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புரட்சி மேபி எப்பயோ மேபி சால்வ் ஆயிருந்திருக்கலாம். எப்ப அந்த பேரை வச்சாங்களோ, எப்ப அந்த பேருக்காக மக்கள் போராட ஆரம்பிச்சாங்களோ, அப்பதான் அந்த புரட்சி ரொம்ப பெரிய புரட்சி ஆச்சு. நம்ம பேசுற வேர்ட்ஸ் மத்தவங்கள யோசிக்க வைக்கும், ஆனா நம்ம காட்டுற இமேஜ், சிம்பிள்ஸ் மத்தவங்கள ஃபீல் பண்ண வைக்கும், உங்களோட ஒருத்தரா ஆக்கும். அது நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா ஆகணும்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜ், உங்களுக்குன்னு ஒரு சிம்பிளை உருவாக்குங்க. அந்த சிம்பிளுக்கும் இமேஜுக்கும் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் எமோஷனல் மீனிங் கொடுங்க. சோ மக்கள் அதை பாக்குறப்ப எமோஷனலா உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொடி இருக்கு பாத்தீங்களா, அது கூட இந்த லாஜிக் படி தான் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த கொடியை பாக்குறப்ப அந்த கொடிக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கு, ஒரு பிலாசபி இருக்கு. அந்த கட்சி மக்கள் அதுக்காக வேலை செய்யறாங்க. வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோல நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஷேர் இட் வித் தி பீப்புள் whom you care the most. நான் அடுத்த லா படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். And take care and bye.